லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படின்ற இந்த பைபிள் ஸ்டடியில உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இலக்கிய புத்தகங்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சங்கீத புத்தகங்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ சங்கீதங்கள் அப்படின்றது எந்த இலக்கிய நடை கீழ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதைகள் அப்படின்றது கீழ வருது. ஸோ இது வந்து கவிதைகள், பாடல்களா இருக்கிறதுனால இத வந்து நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சங்கீதத்தை கரெக்ட்டா நம்ம வாசிக்கலாம். அதுதான் எப்படி, சங்கீதம்னா என்ன, அத பத்தின எல்லா காரியங்களும் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்டடியில நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சங்கீதத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த சங்கீதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன். அதாவது எபிரேயர்கள், இது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முக்கியமா எபிரேயர்களுடைய ஒரு பாட்டா இருந்தது அவங்களுடைய கல்ச்சர்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர்களுடைய ஜெபங்கள் மற்றும் அவர்களுடைய பாடல்கள். ஸோ பாடல்கள் மட்டும் சங்கீதங்களால அவங்களுடைய ஜெபங்களுக்கு கூட இசை அமைத்து சங்கீதங்களா மாத்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்த ஒரு இதுதான் என்ன அப்படின்னு அதெல்லாம் சேர்த்து வர்றதுதான் இந்த சங்கீத புத்தகங்கள். ஸோ நமக்கு எதனால இந்த சங்கீதங்களை வந்து நிறைய நேரத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மையை பொறுத்து நம்ம வந்து தன்மை வந்து நம்ம புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கிறதுனால, அது என்னன்னு தெரியாததுனால தான் நமக்கு அது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் நமக்கு பொறுத்து ஒரு காமனாக இருக்கிற நம்ம ஐடியா என்ன, வேதாகமம் வந்து தேவதாகமத்தில் இருக்கிறது எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், தேவன் கிட்ட இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதா நம்ம காமனாக இருக்கிற ஐடியா. ஸோ சங்கீதங்களும் கூட தேவனிடத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். பட் இதில் உள்ள ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல சில காரியங்கள் வந்து, சில வார்த்தைகள், சில ஜெபங்கள் வந்து மனிதர்கள் வந்து தேவன் கிட்ட பேசியிருக்கிறாங்க, ஏறெடுத்திருக்கிறாங்க. அப்புறம் தேவனை குறித்து பேசியிருக்கிறாங்க. அதுதான் இந்த சங்கீதங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் தேவனுடைய வார்த்தை தான். பட் இது வந்து தேவன் கிட்ட இருந்து வந்ததில்லை. இது மனிதர்கள் கிட்ட இருந்து தேவனிடத்துல ஏறெடுக்கப்பட்டது, தேவனிடத்துல சொல்லப்பட்ட, ஏறெடுக்கப்பட்ட, தெரிவிக்கப்பட்ட காரியங்கள் தான் இந்த சங்கீதங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த சங்கீதங்களை நம்ம படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சங்கீதங்கள் வந்து தேவனிடத்துல இருந்து நேரா பேசப்பட்டதில் மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்களுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க வார்த்தைகளா தேவனிடத்துல கொண்டு போய் சேர்த்தது தான் இந்த சங்கீதங்கள். ஸோ இதில் தேவனை குறித்த சத்தியங்கள் அடங்கி இருக்குது. தேவனை குறித்த சத்தியங்கள் மற்றும் மனிதர்களுடைய வார்த்தைகள் அடங்கி இருக்குது. இந்த சங்கீதங்கள் வந்து முக்கியமாக எந்த விதமான டாக்ட்ரின்ஸே நமக்கு போதிக்கிறது இல்லை. டாக்ட்ரின்ஸ்னால் போதனைகள், முக்கியமான போதனைகள், கிறிஸ்தவத்துக்கு தேவையான முக்கியமான காரியங்கள், சத்தியங்களை இது போதிக்கிறது இல்லை. இல்லைன்னா ஒழுக்க நெறி, நம்ம வாழ்க்கை முறையில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியங்களை இது போதிக்கிறது இல்லை. ஸோ அதையும் நம்ம வந்து மனசில் வைக்கணும். ஸோ சங்கீதங்கள் வந்து நமக்கு எந்த டாக்ட்ரின்ஸையும் டீச் பண்ணுறது இல்லை. ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, என்ன சங்கீதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுகளின் வெளிப்பாடு. அதாவது நம்ம என்ன மாதிரியான இமோஷன்ஸில் இருந்தாலும், என்ன உணர்வுகள் நம்ம கிட்ட இருந்தாலும் அதை அப்படியே தேவன் கிட்ட இந்த சங்கீதங்கள் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், நம்ம சில நேரங்களில் வெற்றி சக்ஸஸ் நம்ம கிட்ட இருந்திருக்கும், சில நேரங்கள் நம்ம தோற்று போயிருக்கலாம் வாழ்க்கையில், சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ், தோல்விகள் இருக்கலாம், சில ஜெயங்கள் இருக்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம நம்பிக்கையோடு இருந்திருப்போம். அந்த நம்பிக்கைகள் ஜெயம் பெற்ற காரியங்கள்லாம், நம்பிக்கை வந்து தோற்று போகிற மாதிரியான சூழ்நிலைகள், நம்ம சில நேரங்களில் நம்மளே குவெஸ்டின் பண்ணுற நிலைமைகள், இப்படி எந்த இமோஷன்ஸாக இருந்தாலும், கோபமாக இருக்கலாம், எல்லாத்தையுமே எந்த உணர்வுகளையும் நம்ம தேவன் கிட்ட வெளிப்படுத்துறது தான் இந்த சங்கீதங்கள். ஸோ அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, சங்கீதங்கள் மூலமாக தங்களுடைய உணர்வுகளை தேவனிடத்தில் வெளிப்படுத்தினாங்க. எந்த உணர்வுகளையும் அவங்க மறைச்சி வைக்கவே இல்லை. மனதில் வந்து ரொம்ப கோபத்தோடு இருந்துட்டு தேவன்கிட்ட போய் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் வந்து அப்படி நன்மை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஒருத்தர் மேலே கோபம் இருந்ததுன்னா தேவன்கிட்ட, ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறீங்க, ஏன் எனக்கு பதில் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே உணர்வுகளை டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. தேவன் அதை கூட நம்ம கிட்ட விரும்புகிறவராக தான் இருக்கிறார். ஸோ நம்ம உணர்வுகளை தேவன் கிட்ட வெளிப்படுத்துறதா இந்த சங்கீதங்கள். ஸோ இந்த சங்கீதங்களை எப்படி நம்முடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, நம்முடைய சபையிலையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். இந்த சங்கீதங்களில் நம்ம வாசிக்கும் போது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள் அப்படின்னாலே பாடல்கள்னு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து கவிதைகள், பாடல்களாக இருக்கிறதுனால இதில் வந்து இசை சார்ந்த பாடல்கள், சங்கீதங்கள் எல்லாம் என்னதுன்னா இசை சார்ந்த பாடல்கள். சில கவிதைகள் வந்து வாசிக்க மட்டும் செய்வாங்க, சில கவிதைகளுக்கு இசை அமைத்து அதை பாடுவாங்க. இப்போ நம்ம சங்கீதங்களை வாசிக்கும் போது சில சங்கீதங்கள் மேலே என்ன போட்டிருக்குன்னா, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், இல்லை இந்த வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஸோ அதை வந்து ராகம் அமைச்சு அவங்க எழுதின வேர்ட்ஸுக்கு ராகத்தை கொடுத்து அதை பாடியிருக்கிறாங்க இசை அமைத்து. ஸோ இது எல்லாமே வந்து இசை சார்ந்த பாடல்கள் அப்படிங்கிறதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இசை சார்ந்த
சார்ந்த பாடல்களா இருக்கிறதுனால, நம்ம உணர்ச்சிகளின் வெளிப்பாடா இருக்கிறதுனால, இதுல உள்ள மொழி நடை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வு பூர்வமான மொழி நடையில எழுதியிருக்கிறாங்க. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சுட்டு, ஓ! இந்த வார்த்தைக்கு வந்து ஒரு வேளை இந்த மீனிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்பெஷலா எந்த மீனிங்கும் குடுக்கக்கூடாது. ஏன்னா, இது வந்து நம்முடைய யோசனையோ, நம்ம வந்து நம்ம ஞானத்தையோ டெஸ்ட் பண்றதுக்கு, யோசிச்சு நம்ம வந்து நடந்துக்கிறதுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது. நம்முடைய உணர்ச்சிகள் கிட்ட அது டைரக்ட்டா போய் பேசுற ஒரு காரியங்கள். அதனால தான் இந்த சங்கீதங்கள்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒவ்வொன்னையும் அப்படி இருக்கிற மாதிரியே எடுத்து அத நம்ம வாசிக்கக்கூடாது. சில நேரங்கள்ல அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கும். கவிதைகள்னாலே நமக்கு தெரியும். அது மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி தான் சங்கீதங்கள் வந்து நெறைய விஷயங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி இருக்கும். மிகைப்படுத்தப்பட்டு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிறக்கூடாதுன்னா, அதுக்கு ஒரு மீனிங் குடுத்து, ஓ! இது இதுவா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துறவே கூடாது. ஏன்னா, இதனுடைய மொழி நடை இமோஷனலான ஒரு மொழி. இமோட்டிவ் லாங்குவேஜ் தட் இஸ் உணர்ச்சி பூர்வமான மொழி நடை. ஸோ அத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம சங்கீதம் 19 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல 1வது வசனத்த நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 19:1. சங்கீதம் 19:1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஸோ இதுல வந்து வானங்கள் அப்படிங்கிறதும் 2வது ஆகாய விரிவு அப்படின்னு 2 இது குடுத்திருக்காங்க. இது 2மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரியம் தான். அந்த 2 ஒரு ஃபர்ஸ்ட் வசனத்துல வர்ற 2 காரியங்களுமே ஒரே வார்த்தை, ஒரே ஒரு மீனிங்க தான் நமக்கு சொல்லுது. என்ன அப்படின்னா, தேவன் படைத்த படைப்பாகிய வானங்கள் வந்து அவருடைய மகிமையை சொல்லுது. அது வந்து அவருடைய கிரியேஷன் வந்து அத பார்க்குறவங்க அவருடைய மகிமையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. அது 2 தான் 2 சென்டென்ஸ்ல அத சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கவிதையினுடைய ஒரு நடை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறதுக்கு ஒரு மீனிங் குடுத்துட்டு, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியா இருக்கிறதுன்றதுக்கு ஒரு மீனிங் குடுக்கக்கூடாது. 2க்குமே ஒரே மீனிங். ஆனா அது 2 தடவையா சொல்றாங்க. அப்ப நமக்கு இன்னும் மனதில் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து நம்ம உணர்ச்சி பூர்வமான மொழி நடை சங்கீதங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது இசை சார்ந்த பாடல்கள். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இலக்கிய நடைகள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நியாயப்பிரமாணங்களை பார்த்தோம். வரலாற்று புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள் பார்த்தோம். அப்புறம் நிருபங்கள், காஸ்பல்ஸ் இப்படி நிறைய பார்த்தோம்ல. அதை எப்படி நம்ம வாசிப்போமோ அதே மாதிரி இதை வாசிக்கக்கூடாது. அது எல்லாமே எப்படின்னா நரேட்டிவ், அதாவது எழுதப்பட்ட காரியங்கள். அதாவது அது எழுதி நம்ம வாசிக்கிறதுக்காகவே நார்மலாக நம்ம ரீட் பண்ணுற மாதிரியான காரியங்கள். பட் இது என்னது? போயம்ஸ், அதாவது மியூசிக்கல் போயம்ஸ், இசை சார்ந்த பாடல்கள். ஸோ அதை நம்ம படிக்கிற மாதிரி இதை நம்ம படித்து அதில் இருக்கிற மீனிங்ஸை நம்ம எடுத்துடக்கூடாது. நம்ம வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதனுடைய நோக்கம் என்னது? நம்முடைய உணர்வுகளோட பேசுறது, அதை நம்ம வந்து வெளிப்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம். மற்ற இலக்கிய நடைகள், இலக்கிய புத்தகங்களுடைய நோக்கம் அது கிடையாது. ஸோ இதையும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். கடைசி 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள் வந்து என்ன இருக்குன்னா, உருவக வார்த்தைகளை உள்ளடக்கியது. உருவக வார்த்தைகள் அப்படின்னா மெட்டஃபாரிக்கல் லாங்குவேஜ் இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த உருவகங்கள் அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 114:4. இதுல என்ன போட்டிருக்குன்னா, மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலும், குஞ்சுகள் ஆட்டுக்குட்டிகளை போலும் துள்ளினது அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து மலைகளா ஆட்டுக்கடாக்கள், குஞ்சுகள் ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மலைகள் வந்து ஆட்டுக்கடா மாதிரி மாறல, அது மலை வந்து ஆட்டுக்கடா மாதிரி துள்ளிச்சா இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சில காரியங்கள் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நம்ம நிறைய பார்த்தோம்னா, சங்கீதம் 23ல கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அவரை மேய்ப்பருக்கு சொல்லியிருக்கிறாங்க. சில சங்கீதங்கள் அவரின் கண்மலை அப்படின்னு சொல்லி கோட்டை அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா, அதை வந்து கம்பேர் பண்ணி க்ளோஸ் கம்பேரிசன்ல சொல்றாங்க. இவர் இதை போல இருக்கிறாரு, அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், கண்மலை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி கர்த்தர் நமக்கு எப்படி இருக்காரு, ஒரு நம்மளை வந்து பாதுகாக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கிறாரு, மேய்ப்பனை போல நம்மளை நடத்துகிறவரா இருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ போல அதே மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தங்கள். ஸோ இது நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் கொடுத்து அதை அப்படியே லிட்ரலாக எடுத்துடக்கூடாது. அது அப்படி இது வந்து ராக் அப்படின்னா கண்மலை அப்படின்னா கண்மலை, இயேசு வந்து கண்மலை மாதிரி இருக்காரு அப்படின்றது கிடையாது. அது போல இருக்கிறாரு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதை கவனமாக அதையும் நம்ம மனசில் வச்சு, உருவகங்கள் இருக்குன்றத மனசில் வச்சு கவிதைகள், ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம சங்கீதங்களை வாசிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்ட்ரடக்ஷனில் சங்கீதங்களை குறித்து பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் சங்கீதங்களின் பயன்பாடும். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சங்கீதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய காலங்களில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்முடைய கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட சங்கீதங்கள், கவிதைகள் கிடையாது. இந்த மாதிரியான லிட்ரேச்சர் இல்லை. ஸோ இது வந்து
ஹீப்ரு லிட்ரேச்சர் எபிரேய ஒரு இலக்கியமா இருக்கிறதுனால அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா இந்த சங்கீதங்களை எதுக்கு எழுதுனாங்க, எதுக்கு கம்போஸ் பண்ணாங்க, இயற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஆராதனைக்காக, அவங்களுடைய ஆராதனையில பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணாங்க. எதுக்காக ஆராதனையில பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல உள்ள ஒரு உறவு, நெருக்கமான உறவு வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சங்கீதங்களை பாடுனாங்க அவங்களுடைய ஆராதனைகள்ல. இதுதான் முதல் பர்பஸா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சங்கீதங்கள் வந்து தனிப்பட்ட முறையில நம்ம நம்ம தேவனை அவங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதுக்கு சில சங்கீதங்கள் இருக்கு. அது கிட்டத்தட்ட 63 சங்கீதங்கள் வந்து தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ஒரு பர்சன் வந்து தேவனோடு அதை அந்த யூஸ் பண்ணி நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ அது ஜெபமாவோ ஏறெடுக்கலாம். சில சங்கீதங்கள் நம்ம குரூப்பா சேர்ந்து நம்ம தனியா இல்லாம ஒரு சபையோ சேர்ந்தோ யாராவது நம்ம அநேகர் சேர்ந்து இருக்கும்போது அதை வாசிக்கிறதுக்கோ அதை ஜெபிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணப்படுற சங்கீதங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 74வது சங்கீதம், அப்புறம் 147ல இருந்து 150 வரை அதில் இருக்கிற அந்த கடைசி 3 சங்கீதங்கள் 4 சங்கீதங்கள் இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பா நம்ம கேதர் பண்ணும்போது நம்ம பாடி ஆண்டவரை துதிக்கிற சங்கீதங்கள். சாம்ஸ் அதாவது சங்கீதங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்தில் தங்களுக்கு பலிகளை செலுத்த போவாங்க. அந்த நேரத்தில் பலிகளை செலுத்துற நேரத்தில் இந்த சங்கீதங்களை வந்து அவங்க பாடி சங்கீதங்களை சொல்லி அந்த பலிகளை செலுத்தினாங்க. அப்புறம் கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்தும் போது மட்டும் யூஸ் பண்ணாம எப்போல்லாம் அவங்க வந்து தங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் எந்த விதமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் தேவாலயத்தை தாண்டி தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, என்ன ஒரு சிச்சுவேஷன் சந்தோஷமான சூழ்நிலையோ எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றது போல இந்த சங்கீதங்களை பாடி தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க, அவருக்கு ஜெபங்களை ஏறெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த சங்கீதங்கள் வந்து எல்லா காலத்துக்கும் எந்த காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் எல்லா காலத்துக்கும் இது ஏற்ற ஒரு காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ எப்போ இது பல வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதாக இருந்தால் கூட இப்போ நம்ம வாசிக்கும் போதும் நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கோம், துன்பமான வேலையில போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சங்கீதத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது நம்மோட என்ன பண்ணுது இடைப்படுது. ஓகே, நான் இருந்த மாதிரியே சிச்சுவேஷன்ல இருந்த மாதிரியே இருக்குதே இந்த சங்கீதங்கள் அப்படிங்கிற ஒரு கம்பேர் பண்ணி நம்ம அதோட ஒப்பிட்டு நம்ம பார்க்குற ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஸோ இந்த சங்கீதங்கள் எந்த காலத்துலையும் எல்லா காலத்துலையும் எல்லா ஜனங்களுக்கும் ஏற்ற அப்ளிகபிளான ஒரு காரியமா இருக்குது. சரி, இப்போ இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கு மேலே இதை தாவீது எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 73 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறாரு. மோசே ஒரே ஒரு சங்கீதம் எழுதியிருக்காரு, அதான் 90வது சங்கீதம். சாலமோன் 2 சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு, அது 72வது சங்கீதம், 127வது சங்கீதம். அதுக்கப்புறமா இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஃபிகர்ஸ். இவங்க போக ஆசாப்பின் புத்திரர்னு சில பேர் இருந்திருக்காங்க. இந்த ஆசாப்பின் புத்திரர் சில சங்கீதங்களை பாடி எழுதியிருக்கிறாங்க. கோராகின் புத்திரர் இருக்காங்க, அவங்க சில சங்கீதங்களை பாடி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாராலும் எழுதப்பட்டதான் சங்கீதங்கள். தாவீது மட்டும் எழுதலை, நிறைய பேரும் எழுதி இதில் அவங்க எழுதின காரியங்களும் நம்ம சங்கீத புத்தகத்தில் ஆட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ யூதர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்கிய பார்ட்டாக அந்த சங்கீதம் இருந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலங்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் வந்து முக்கியமாக தங்களுடைய ஆராதனைகளை ஜெபாலயங்களை கூடி வரும்போது இந்த சங்கீதங்களை பாடினாங்க. ஏசுவை எடுத்துக்கிட்டோம், அவங்க சீஷர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த சங்கீதங்கள் எல்லாம் அத்துப்படியாக தெரிஞ்சிருந்தது. அது அவங்களுடைய ஜெபாலயங்கள் ஆராதனை நேரங்களில் இதை அவங்க பயன்படுத்தவும் செய்திருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் வந்து எபேசியருக்கு எழுதும்போது 5:19 நம்ம பார்க்குறோம், நீங்கள் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சங்கீதங்கள்னால நீங்கள் வந்து உங்களுடைய சபை நேரங்களில் கூடி வருதில்ல, இந்த சங்கீதங்களை நீங்களும் வாசிங்க, அதன் மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரை புத்தி சொல்லி ஊக்கப்படுத்துங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. ஸோ ஏர்லி சர்ச்சில் ஆதி சபைகள்லையும் சரி சங்கீதங்கள் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருக்குது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சங்கீதங்களுடைய ஒரு பயன்பாடு. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள் அநேக வகைகள் இருக்குது. ஸோ இந்த வகைகள் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்ம எடுத்து நம்ம அதுக்கேற்ற போல் நம்ம அதை வாசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 7 வகையான சங்கீதங்கள் இருக்குது. இப்போது ஒரு யூதர் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு சங்கீதத்தை வாசிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது இந்த வகையில் உள்ள சங்கீதம்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த வகை சங்கீதம் அப்படின்றதுனால என்ன பண்ணுவார்னா, அதுக்கேற்றது போல் அதை வாசித்து அதில் இருக்கிற காரியங்களை எடுத்துப்பாரு. நமக்கு அப்படிப்பட்ட, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட சங்கீதங்கள் இல்லை, லிட்ரேச்சர் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சங்கீதத்தை நான் இப்போ வாசிக்கிறேன், இப்போ குறிப்பாக நான் சங்கீதம் 23 வாசிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது இது எந்த வகையை சார்ந்த சங்கீதம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு கேள்வியை கேட்டு நம்ம அதை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொரு சங்கீதமும் வந்து ஒவ்வொரு நோக்கத்திற்காக, ஒவ்வொரு சிச்சுவேஷனில், ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்சஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்குது. அது வந்து சும்மா ஏதோ ஒரு
ஏதோ உங்களுக்கு பாட்டு வந்துச்சு எழுதுனாங்க அப்படிலாம் இல்லை. அது ஒரு ஒரு சூழ்நிலையில் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக அந்த நேரத்தில் அவங்க எழுதுனாங்க. அதுதான் இந்த சங்கீதங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 7 வகையான சங்கீதங்கள் என்னென்னு நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலம்பல் சங்கீதங்கள். முதல் டைப் புலம்பல் சங்கீதங்கள். இந்த சங்கீதங்கள் மொத்தம் 150 சங்கீதங்கள் இருக்கு. இதுல அதிகப்படியான சங்கீதங்கள் வந்து இது புலம்பல் சங்கீத வகைகள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான சங்கீதங்கள் புலம்பல் சங்கீதங்கள். இந்த புலம்பல் சங்கீதங்களை வந்து குரூப்பாகவும் பாடுற மாதிரி இருக்கு. தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாகவும் பாடுற மாதிரியான சங்கீதங்கள் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2-3 சங்கீதங்கள் சொல்கிறேன். இந்த இண்டிவிஜுவல் லேமன்ஸ், அதாவது தனிப்பட்ட புலம்பல் சங்கீதங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3வது சங்கீதம் எடுத்துக்கலாம், 22வது சங்கீதம், 31, 39 இந்த மாதிரியான சங்கீதங்கள் எல்லாம் இண்டிவிஜுவல் லேமன்ஸ், அதாவது தனிப்பட்ட முறையில் புலம்பல் சங்கீதங்கள். இப்போ இந்த தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட இந்த புலம்பல் சங்கீதங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவங்க இந்த எழுதுனாங்க அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், எல்லாம் வேதனைகள், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஏதோ ஒரு கவலையான சூழ்நிலை, துன்பமான வேலைகள், அதில் வந்து அது அவங்க அந்த நேரத்தில் போயிட்டு இருக்கும்போது அதில் அந்த நேரத்தில் தேவன் மேலே இருக்கிற தங்களுடைய ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்காக இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஆண்டவருக்கு இந்த ஹெல்ப் கேட்டும் எழுதுறாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமையில போகும்போது அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாமல், கொஸ்டின் மட்டும் பண்ணாமல், அவர்கிட்ட உதவியை கேட்டு அதை அவர் உதவி செய்கிறாரு அப்படிங்கிற தங்களுடைய ஆழமான நம்பிக்கையும் இந்த சங்கீதங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க புலம்பல் சங்கீதங்களில். ஸோ தனிப்பட்ட முறையிலே இருக்கட்டும், கார்ப்பரேட்டாக சேர்ந்து பண்ணுற சங்கீதங்களே, இந்த புலம்பல் சங்கீதங்களே இருக்கட்டும், ரெண்டோடைய நோக்கமுமே இதுதான். ஆனால் இது என்னென்னா தனிப்பட்ட முறையில் பாடும்போது தனியாக போய் அவங்க ஆண்டவர்கிட்ட தங்களுடைய வேதனைகளை சொல்லி அவர் மேலே இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவாங்க. அதே இது கார்ப்பரேட்டாக சேர்ந்து பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து தங்களோட தேவன் கிட்ட இருக்கிற தங்களுடைய நம்பிக்கையும் அவர்கிட்ட தங்களுடைய ஹெல்ப்பையும் கேட்குறாங்க. ஸோ இதே இது சேர்ந்து வாசிக்கிற கார்ப்பரேட் சங்கீதங்கள் என்ன, புலம்பல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலம்பல் சங்கீதங்கள் 12வது சங்கீதம், 44வது சங்கீதம், 80வது சங்கீதம், இதெல்லாம் வந்து சேர்ந்து ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து குரூப்பாக உட்காந்து அவங்க வந்து இந்த சங்கீதங்களை பாடுறாங்க, புலம்பல் சங்கீதங்கள். இதுதான் புலம்பல் சங்கீதம். ஸோ இந்த புலம்பல் சங்கீதங்களை எதுக்கு எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்களுடைய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க சிறைப்பட்டு போனது, அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுலேருந்து அவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு கடினமான சூழ்நிலைகள், காலகட்டங்கள் எல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க. இப்படி பார்த்து அந்த காலகட்டங்களில் தேவன்கிட்ட அதான் தங்களுடைய உதவியை கேட்டு தங்களுடைய உண்மையான நிலையை வந்து தங்களுடைய ஃபீலிங்ஸை, இமோஷன்ஸ், உணர்ச்சிகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினது தான் இந்த சங்கீதங்கள், புலம்பல் சங்கீதங்கள். இது முதல் வகையான சங்கீதம். 2வது வகையான சங்கீதம் வந்து நன்றி சங்கீதங்கள், தேங்க்ஸ் கிவிங் சாம்ஸ். இது எதுக்காக, எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலம்பல் சங்கீதங்களுக்கு ஆப்போசிட்டான சூழ்நிலைமைகள். இப்போ வந்து அங்கே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த நன்றி சங்கீதங்களை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்காரு, தங்களை எப்படி பாதுகாத்திருக்கிறாரு, என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறாரு, இது எல்லாத்தையும் நினச்சி தேவனுக்கு தங்களுடைய நன்றியை செலுத்தி அவருக்கு தங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினது தான் இந்த நன்றி சங்கீதங்கள். இந்த மாதிரியான சங்கீதங்கள் வந்து இதே போல் தனிப்பட்ட ஒரு மனிதர் பண்ணுற மாதிரியும் இருக்குது, குரூப்பாக சேர்ந்து பண்ணுற சங்கீதங்களும் இருக்குது. இதன் மூலமாக என்ன பண்ணாங்க, தங்களுடைய தேவன் கிட்ட தங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாங்க. 6 சங்கீதங்கள் வந்து சேர்ந்து அவங்க பாடுற அந்த நன்றி சங்கீதங்கள் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 65, 67, 75 இந்த சங்கீதங்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து நன்றி செலுத்துகிற சங்கீதங்கள். 10 சங்கீதங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்துகிற சங்கீதங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18, 30, 32, 34 இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்தும் சங்கீதங்கள், நன்றி சங்கீதங்கள். 3வது ஒரு டைப் நம்ம பார்க்குறோம். அது என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துதி சங்கீதம், ஹிம்ஸ் ஆஃப் பிரைஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான சூழ்நிலையாக இருக்கலாம், சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு, எங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, இந்த முழு உலகத்துக்கும் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, அதை நினைச்சு அவரை துதிக்கிறது தான் இந்த துதி சங்கீதங்கள். ஸோ இந்த உலகத்தை படைத்தவராக அவரை துதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சங்கீதம் 19:8 இதை பார்க்குறோம். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறவராக, நன்மை செய்கிறவராக இருந்ததற்காக தேவனை துதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 66வது சங்கீதம், 100வது சங்கீதம், 111வது சங்கீதங்கள். இன்னும் நிறைய இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 தான் சொல்கிறேன். 3வதா வரலாற்றின் தேவனாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி அவரை துதிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன சங்கீதங்கள்னா 33, 103, 113
ஸோ இந்த 3 காரியங்கள நினைத்து தேவன அவங்க துதித்திருக்கிறாங்க. ஸோ இதுவும் என்னன்னா, தனிப்பட்ட முறையிலயும் சரி, குரூப்பாவும் சேர்ந்து வொர்ஷிப் பண்றதுக்கு இந்த மாரி சங்கீதங்கள யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4வது வகையான சங்கீதம் வந்து மீட்பின் வரலாற்று சங்கீதம். சால்வேஷன் ஹிஸ்டரி சாம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது என்ன சங்கீதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். 78, 105, 106, 136, 135 இதெல்லாம் வந்து இந்த மீட்பின் வரலாற்று சங்கீதங்கள். இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்ததுலேருந்து தேவன் அவங்களை விடுவித்ததுலேருந்து வில்டர்னஸில் வனாந்திரத்தில் எப்படி அவரை நடத்தி கொண்டு வந்தாங்க, கானான் தேசத்தை எப்படி சுதந்திரிக்க வச்சாரு, எப்படி அவங்கள எல்லா ஜட்ஜஸ் பீரியடில் எல்லாத்தையும் எப்படி நடத்திட்டு வந்தாருன்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஆண்டவர் மீட்பை எப்படி கொடுத்தாரு அவங்களுடைய வரலாற்றில் அப்படிங்கிறத இஸ்ரவேல் வரலாற்றில் நினச்சி ஆண்டவரை வந்து துதிக்கிறது தான் இந்த சங்கீதங்கள். ஸோ ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொரு பர்பஸ். இந்த மீட்பின் வரலாற்றிலே வந்து ஒவ்வொரு சங்கீதங்களும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சங்கீதங்களை தேவன் தங்களை மீட்ட அந்த வரலாற்றை நினைத்து அவரை கொண்டாடி துதிச்சிருக்கிறாங்க, கொண்டாடி பாடியிருக்கிறாங்க. 2வது இந்த மீட்பை நினைச்சு அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடியிருக்கிறாங்க. 3வது எச்சரிப்பாக கூட அந்த சங்கீதங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, இப்படிலாம் நம்ம இருந்தோம், இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார், நம்ம எச்சரிப்பாக இருக்கணும், நமக்கு இந்த நியாய தீர்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எச்சரித்து கூட அந்த சங்கீதங்களை பாடிக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான வித்தியாசமான நோக்கங்களுக்காக, தேவைகளுக்காக இந்த சங்கீதங்களை பாடியிருக்கிறாங்க. 5வது ஒரு வகையான சங்கீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டாட்டத்தின் சங்கீதங்கள். ஸோ சாம்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன். எதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையை புதுப்பிக்கும் சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 50வது சங்கீதம், 81வது சங்கீதம். என்ன உடன்படிக்கை புதுப்பிக்கிறது அப்படின்னா, தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையில் மோசேயின் மூலமாக முதல்ல உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கை அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்பெஷலாக சர்வீஸ் வச்சு அந்த உடன்படிக்கை அவங்க புதுப்பிச்சுட்டே இருப்பாங்களா, சர்வீஸ் ஆஃப் ரெனியூவல்னு சொல்றாங்க. ஸோ புதுப்பிச்சு அந்த உடன்படிக்கை தேவன் தங்களுக்கு தந்த உடன்படிக்கையை புதுப்பித்து அதை நினைவு கூர்ந்து அவங்க வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த சங்கீதங்களை கொண்டாட்டத்தின் சங்கீதங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 89வது சங்கீதம், 132வது சங்கீதம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதிற்கு தேவன் செய்த உடன்படிக்கையை நினைத்து அவங்க கொண்டாடி பாடின சங்கீதங்கள். ஸோ தாவீதை எப்படி வந்து தேவன் தெரிந்தெடுத்தாரு, அவரை தெரிந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய வம்சத்தை தெரிந்தெடுத்து அவருடைய வம்சத்தை ஸ்பெஷலாக்கி அவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத கொண்டாடி அவருக்கு செய்த அந்த உடன்படிக்கை, தாவீதுக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்து அவங்க கொண்டாடி பாடின சங்கீதங்கள். 3வது ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜரீக சங்கீதங்கள், ராயல் சாம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராஜரீக சங்கீதங்கள் வந்து ராஜாக்கள் அவங்களுக்காக பாடின சங்கீதங்கள், அவங்கள வந்து புகழ்ந்தோ இல்லை ராஜரீகத்தின் மகிமையை புகழ்ந்து பாடின சங்கீதங்கள். இதில் கூட ராயல் தேங்க்ஸ் கிவிங், ராயல் லேமெண்ட்னு 2 இருக்குது. அதாவது ராஜரீக நன்றி சங்கீதங்கள், ராஜரீக புலம்பல் சங்கீதங்கள்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்குறோம்னா, ராஜரீக சங்கீதங்களுக்கு எக்ஸாம்பிள் 2வது சங்கீதம், 18வது சங்கீதம், 20வது சங்கீதங்கள். இதில் 18வது சங்கீதம் ராயல் தேங்க்ஸ் கிவிங் சங்கீதமாகவும், 144வது சங்கீதம் ராயல் லேமெண்ட், அதாவது ராஜரீக புலம்பல் சங்கீதமாகவும் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதே இதில் கொண்டாட்டத்தின் சங்கீதத்தில் அடுத்த 4வது காரியம் என்னன்னா, தேசத்தின் ராஜாவை புகழும் சங்கீதங்கள். அதாவது தங்களுடைய தேசத்தில் ராஜா இருக்கிறாருன்னா அவரை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க, அவரை கொண்டாடி, அவர் ராஜாவை ஆன போது அவரை கொண்டாடி அவரை பாடினாங்க. அது என்ன சங்கீதங்கள்னு பார்த்தீங்கன்னா, 24, 29, 47 இது போல் சங்கீதங்கள்லாம் தேசத்தின் ராஜாவை புகழ்ந்து கொண்டாடி பாடின சங்கீதங்கள். அடுத்த ஒரு டைப் ஆஃப் சங்கீதம், அதாவது அடுத்த இந்த கொண்டாட்டத்தின் சங்கீதத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயோனின் பாடல்கள், சாங்ஸ் ஆஃப் ஜயன். இந்த சீயோனை புகழ்ந்து, எருசலேம் நகரத்தை புகழ்ந்து அவங்க பாடிக்கிறாங்க கொண்டாடி. அந்த பாடல்கள் வந்து 46வது சங்கீதம், 48வது சங்கீதங்கள், இதெல்லாம் வந்து அந்த பாடல்கள். இதாவது வந்து 5வது வகையான சங்கீதம். 6வது வகையான சங்கீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டம் சாம்ஸ், ஞான சங்கீதங்கள் அப்படிங்கிறது. 8 சங்கீதங்கள் மொத்தமாக இந்த ஞான சங்கீதங்கள் வகையில் வருது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 36, 37, 49 இப்படிப்பட்ட சங்கீதங்கள். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதங்களில் ஞானத்தினுடைய நன்மைகள் என்னென்ன, நமக்கு ஞானம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை அதை புகழ்ந்து அதை மேன்மைப்படுத்தி இந்த சங்கீதங்களை பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாதபடி ஞானமாக நடக்கிறவங்கள வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க இந்த சங்கீதங்களில். ஸோ ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 8 கூட இந்த மாதிரியான, அதுவும் ஒரு பாடலில் சங்கீதமாக தான் அதுவும் இருக்குது. ஆனால் என்னென்னா, அது ஒரு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு இதாக இருக்கிறதுனால அது நீதிமொழிகளில் இருக்குது. ஸோ அது கூட எது கீழே தான் வரும்னா, அந்த விஸ்டம் சங்கீதங்களுக்கு கீழே, அதாவது ஞான சங்கீதங்களுக்கு கீழே வரும். 7வது ஒரு டைப் ஆஃப் சங்கீதம், அதே வகையான சங்கீதம், அது என்னன்னா, சாங்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையின் சங்கீதங்கள்.
இதுல வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய ரொம்ப கீழான நிலைமையில, அதாவது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முடியாத நிலைமையில, சோர்வான நிலைமையில கூட நான் தேவன வந்து நம்ப முடியும். அவர சார்ந்து நான் வந்து இந்த சூழ்நிலைகள மேற்கொண்டு வர முடியும். அப்படிங்கிறத நினைத்து பாடின சங்கீதங்கள் தான் அந்த நம்பிக்கையின் சங்கீதங்கள். ஸோ அவர் இவ்ளோ நாளா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எனக்கு கவலையான சூழ்நிலையா இருக்கலாம். நான் ரொம்ப இருளின் பாதையில போயிட்டுருக்கலாம். ஆனா, அவர் எனக்கு எவ்வளவோ கடந்த நாட்களா நன்மை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அத எக்ஸ்பிரஸ் பண்ணி அத அவருக்கு வெளிப்படுத்தி பாடினதான் நம்பிக்கையின் சங்கீதங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 11, 16, 23, 27 இந்த சங்கீதங்கள்லாம் நம்பிக்கையின் சங்கீதங்கள் கீழ வரும். ஸோ நம்ம 7 வகையான சங்கீதங்கள் பார்த்துருக்கோம். என்னெல்லாம்? புலம்பல் சங்கீதங்கள், நன்றி சங்கீதங்கள், துதி சங்கீதங்கள், மீன்பின் வரலாற்று சங்கீதங்கள், கொண்டாட்டத்தின் சங்கீதங்கள், ஞான சங்கீதங்கள் அண்ட் கடைசியா நம்பிக்கையின் சங்கீதங்கள். ஸோ இந்த சங்கீதங்கள் வாசிக்கும்போது நம்ம இது என்ன வகையில சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்னென்ன நோக்கத்துக்காக எழுதுனாங்க, ஸோ இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ சங்கீதங்களை குறித்து எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். முதலாவது ஒரு புலம்பல் சங்கீதம் எப்படி என்னென்ன இருக்கும், அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு புலம்பல் சங்கீதத்துல 6 பகுதிகள் இருக்கும். முதலாவது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரி. அத வந்து அந்த சங்கீதக்காரன் வந்து யாருக்கு இந்த சங்கீதத்த புலம்பலா யார்கிட்ட சொல்றாரு, சங்கீதங்கள் ஜெபங்கள்னு பார்த்தோம். அந்த ஜெபத்தை யார்கிட்ட ஏறெடுக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறது. 2வது புகார். அது என்ன அப்படின்னா, அந்த சங்கீதக்காரன் நம்ம என்ன பார்த்தோம், புலம்பல் வந்து ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எழுதப்பட்ட சங்கீதங்கள். ஸோ தங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க, ஒரு புகார் வச்சிருக்காங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறத, ஏன் இந்த வருத்தம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை சொல்லி, எனக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இப்படி நடக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட தங்களுடைய உண்மையா தங்களுடைய நிலைமையை வந்து சொல்றாங்க, புகாரா தெரிவிக்கிறது. அந்த புகார் என்ன அப்படிங்கிறத நம்ம அது வந்து ஒரு பகுதி இருக்குது இந்த புலம்பல் சங்கீதத்துல. 3வது நம்பிக்கை. என்னதான் நான் ஆண்டவர்கிட்ட நான் என்னுடைய நிலைமையை குறித்து நான் புகார் சொன்னாலும், கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே என்ன பண்ணிடுறாருன்னா, சங்கீதக்காரன் வந்து ஆண்டவர் மேல இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திடுவாரு. இது வந்து 3வது ஒரு பகுதியா இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கைன்றது வந்து நான் நினச்ச மாதிரி தான் என்னுடைய கம்ப்ளைண்ட்க்கு வந்து நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. தேவன் என்ன மாதிரியான சித்தத்தோடு எனக்கு பதில் கொடுக்குற நோக்கமாக இருக்கிறாரோ அதற்கேற்றது போல் அவர் பதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் மேலே வைக்கிறது தான் அந்த நம்பிக்கை. இதை வந்து அவர் வெளிப்படுத்தியிருப்பார் ஒரு புலம்பல் சங்கீதத்தில். இது 3வது பகுதி. 4வது விடுதலை, டெலிவரன்ஸ். ஸோ தன்னுடைய ஒரு சூழ்நிலை என்ன குறித்து ஆண்டவர்கிட்ட ஒரு புகார் தெரிவிச்சார்ல, கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அதுலேருந்து தனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறது தான் அந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதுவும் அதில் இருக்கும். 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிச்சயம், அஷூரன்ஸ். என்ன அப்படின்னா, தன்னை தேவன் விடுதலைக்காக தேவன் கிட்ட கெஞ்சினதுக்கு அப்புறமா தன்னை தேவன் விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கும். அதை அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. 6வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துதி. தேவன் தனக்கு வந்து செய்த நன்மைக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மைக்காக, இனி செய்ய போற, நான் எதை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேனோ அது எனக்கு நன்மையா செய்ய போறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு துதி ஏறெடுக்கிறது, அவருக்கு கனத்தை செலுத்துறது தான் கடைசியான பகுதி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 3. ஸோ இப்போ நம்ம சங்கீதம் 3 எடுத்துக்கலாமா? நம்ம வந்து சங்கீதம் 3ஐயும் இந்த ஒவ்வொரு பாட்டும் அதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பகுதியும் இருக்கான்றதை பார்க்க போகிறோம். சங்கீதம் 3ல் மொத்தம் 8 வசனங்கள் இருக்குது. முதலாவது பாட்டு நம்ம என்ன பார்த்தோம்? முகவரி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ யார்கிட்ட அதை அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். அண்ட் 7வது வசனம் வாசிக்க போகிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும் சொல்றார். ஸோ யார்கிட்ட இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறாரு? கர்த்தாவே, கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறாரு. ஸோ அவர் யாருக்கு அட்ரஸ் பண்றாரு? கர்த்தருக்கு தன்னுடைய புலம்பலை அட்ரஸ் பண்றாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். 2வது என்ன பார்த்தோம் பகுதி? புகார், கம்ப்ளைண்ட். அவர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாரு, என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தேவனை நோக்கி என்ன வருத்தம் இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது வசனம் 2வது வசனம் நம்ம வாசிக்க போறோம். கர்த்தாவே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். ஸோ என்ன பிரச்சனை அவருக்கு? அவருடைய சத்துருக்கள் எழும்பி அவரை பார்த்து என்ன பண்றாங்க? அவருக்கு விரோதமா பேசுறாங்க, அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமா பேசுறவங்க சொல்றவங்க அநேகரா இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய கம்ப்ளைண்ட். இப்போ அவருடைய புகார் இதுதான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 3வது ஒரு பார்ட் என்ன? நம்பிக்கை. தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. நீங்க அதை வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமை
மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஸோ 3-6 வரை என்ன சொல்றாரு, தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுன்னு. இவ்வளோ நேரம் எனக்கு என்னை சுற்றி அநேகர் இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக செய்யறதுக்கு அநேகர் இருக்காங்க, ஆனாலும் நான் என்ன பண்றேன், நீர் என்னுடைய கேடகமா இருக்கிறீரு, உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்றது தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. ஸோ 4வது என்னது நம்ம பார்த்தோம், விடுதலை அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாமா? கர்த்தாவை எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். ஸோ இதுதான் விடுதலை. என்னை ரட்சியும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க என்னுடைய பகைஞர்கிட்ட இருந்து அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. இதுதான் விடுதலை. 5வது பார்ட் பார்த்தோம்னா நிச்சயம், அஷூரன்ஸ். இதுக்கு நம்ம 7வது வசனத்தை வாசிக்க போறோம். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஸோ என்ன சொல்றாரு, நீங்க நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், நீர் இப்படி செய்வீர், என்னுடைய பகைஞர் எல்லாரையும் நீங்கள் என்னை விட்டு அகற்றி போடுவீங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ இது ஆண்டவர் இந்த லாங்குவேஜை நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க, மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த வசனம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்ன சொல்கிறாரு, நீர் என் பகைஞர் தாடையில் அடித்து துன்மார்க்கர் பற்களை தகர்த்து போட்டீர். அதுக்கு ஆண்டவர் போய் அவங்க பல்லெல்லாம் தட்டி எடுக்க போகிறாரா, இல்லைன்னா அவங்க தாடையில் அடிக்க போகிறாரா? இல்லை, இது ஜஸ்ட் என்னென்னா அவர் மிகைப்படுத்தி சொல்கிறாரு. அவங்க இப்படி தேவன் இப்படிப்பட்ட அவங்கள நீங்கள் தண்டிங்க, அதாவது அவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு லிட்ரலாக போய் தேவன் அப்படியே போய் அவங்கள பஞ்ச் பண்ணி அவங்க பல்லெல்லாம் எடுத்து அப்படி கிடையாது. இது நான் சொன்ன மாதிரி இது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அவங்க எனக்கு விரோதமாக பிளான் பண்ணுறாங்க, அதுலேருந்தெல்லாம் என்னை விடுவீங்க அப்படிங்கிறது தான் அந்த இது நிச்சயம். ஸோ என்னை விடுவிப்பீங்க அப்படிங்கிற நிச்சயத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ், துதி. கடைசி வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவதேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஸோ நீர் என்னை விடுவிக்க போறீங்க, அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஜனத்தின் மேலே இருக்கட்டும். அவர் உண்மை, அவர் விடுவிப்பாருன்றதை நினைத்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரை துதிக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த சங்கீதத்துலேருந்து, இந்த புலம்பல் சங்கீதத்துலேருந்து பார்க்குறது. கடைசியாக நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்து முடிச்சிடலாம். 2வது நம்ம இப்போ புலம்பல் சங்கீதம் பார்த்தோம்ல. அந்த புலம்பல் சங்கீதத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமநிலை ஜபம். சமநிலை ஜபம்னா தேவன்கிட்ட நம்முடைய ரெக்வெஸ்ட்டை மட்டும் வைக்காதபடி அதை நம்ம தேவனை நம்ம மகிமையும் படுத்தணும். அவர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து அவரை நம்ம மகிமையும் படுத்தணும். தேவன்கிட்ட எப்போவுமே நான் போய் என்னுடைய தேவைகளை வேண்டுதலை மட்டும் செய்துட்டு வரேன், விண்ணப்பம் மட்டும் செய்துட்டு வரேன்னு இருக்கக்கூடாது. இன்னொன்று, தேவன்கிட்ட போய் எப்போவுமே ஆண்டவரே எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாதபடி அவர் எனக்கு என்னை இந்த நிலைமையில கூட என்னை விடுவிப்பார், என்னை இது கடந்து போக வைப்பார் அப்படின்ட்டு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்தணும். ஸோ எப்போவுமே தேவன் கிட்ட அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறத மட்டும் இல்லாமல் நம்ம அவருக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்ம எப்போ அறிக்கை பண்ணுறதா சமநிலை ஜபம் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். ஸோ நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. அதன் மத்தியில் தேவன் நம்ம விடுவித்து நம்ம நடத்துவார் அப்படிங்கிறத தான் புலம்பல் சங்கீதங்கள் வாசித்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவர் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காரு, எவ்வளோ நடத்திட்டு வந்திருக்காரு, எவ்வளோ பாதுகாத்திருக்காரு அப்படிங்கிறத நினைத்து நம்ம அவரை துதிக்கணும். 2வது நம்ம நன்றி சங்கீதங்கள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நன்றி சங்கீதங்களில் மொத்தம் 5 பகுதிகள் இருக்குது. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கம். என்ன தேவன் தனக்கு என்ன நன்மை செய்தார், எதுலேருந்து ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறத அவர் அந்த நோக்கத்தை அவர் சொல்கிறார். எதனால நான் அந்த சங்கீதத்தை எழுதுறேன் அப்படிங்கிற நோக்கத்தை முதலாவது சொல்கிறாரு. 2வது ஜெயத்தின் சூழ்நிலை. ஸோ ஏதோ ஒரு காரியத்திலிருந்து தேவன் தனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு, அது எப்படி ஜெயம் பெற்றாரு அந்த இதை அவர் சொல்கிறாரு. 3வது விண்ணப்பம். ஸோ தேவன் கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. எனக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் எனக்கு விடுதலை தாங்க அப்படிங்கிற விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது. 4வது விடுதலையை வர்ணித்தல். அதாவது தான் ஏறெடுத்த விண்ணப்பத்திலிருந்து தேவன் தனக்கு விடுதலையை கொடுத்தார் அப்படிங்கிற அதை வர்ணித்து அவர் சொல்கிறது. கடைசியாக தேவனுடைய இரக்கத்தை நினைத்து அவரை துதித்து பாடுறது. இந்த 5 காரியங்கள் நன்றி சங்கீதங்கள்ல இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 138. சங்கீதம் 138 சங்கீதம் இது என்ன சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றி சங்கீதம் ஒன்று. ஸோ இப்போ நம்ம இதில் மொத்தம் 8 வசனங்கள் இருக்குது. முதல் வசனம் 2 வசனங்கள் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், உண்மையின் முழு இதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஸோ அவரை மகிமைப்படுத்தி அவர் டெஸ்ட் பண்ணி ஆண்டவர் தனக்கு செய்ததை சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன இன்டென்ஷனில் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பையும் தேவனுடைய உண்மையும் நினைத்து அவரை மகிமைப்படுத்தி
எழுதியிருக்கிறாரு நோக்கம். 2வது தனக்கு தேவன் ஜெயத்தின் சூழ்நிலை எதுலேருந்து ஜெயம் கொடுத்தார் அப்படின்ட்டு 3வது வசனத்தை பார்க்குறோம். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுஉத்தரவு நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். என்ன சூழ்நிலைன்னு சொல்லலை, பட் ஏதோ ஒரு சொல்லப்படாத ஒரு சூழ்நிலையில் வந்து தேவன் வந்து அவருக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. மூன்றாவது வந்து நம்ம விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறத பார்க்குறோம். மறுபடி திரும்ப ஒருத்தர் விண்ணப்பத்தை செய்கிறாரு. அது வந்து 3வது வசனத்திலே இருக்குது. எனக்கு மறுஉத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து தனக்கு செய்த அந்த நன்மையை நினைத்து ஆண்டவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ப்ரைஸ் பண்ணுறாரு. அதை நம்ம பார்க்குறோம். 4வது விடுதலையை வர்ணித்தல். அது 6வது வசனம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஸோ தேவன் என்ன பண்ணாரு, அவரை ரட்சிக்கிறத குறித்து அவர் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணி வர்ணித்து எழுதியிருக்கிறாரு. கடைசியாக சாட்சியாக சொல்கிறது அது வந்து 4வது வசனம் 5வது வசனம் 8வது வசனம். கர்த்தாவை பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தையை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள், கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவை உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக சொல்லி அவர் துதித்து சங்கீதத்தை முடிக்கிறார். ஸோ அவர் தனக்கு செய்த அந்த நன்மைகளை தன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை விடுவித்ததை எண்ணி அவர் நினைத்து அவர் துதிக்கிறார். ஸோ இந்த சங்கீதங்கள் வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு சங்கீதத்தை வாசிக்கும் போது இது எந்த வகையான சங்கீதம் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இதன் மூலமாக நான் எப்படி இதை என்கிட்ட நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை எப்படி நான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த நாட்களில் ஜனங்கள் தேவனை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பங்கள் இது நம்முடைய சூழ்நிலைக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த சங்கீதங்களை சொல்லி நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் 3 அடிப்படையான நன்மைகள் வந்து இந்த சங்கீதங்களில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதலாவது நம்முடைய ஆராதனைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கலாம், என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்கலாம், எப்படி அவர் ஆராதிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது முதலாவது. 2வது தேவனிடம் உண்மையாய் தொடர்பு கொள்ள வழிகாட்டுகிறது. உண்மையாக ஆனஸ்ட்டாக நான் தேவன்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வைக்கணும், அவர்கிட்ட நான் பேசணும், ரிலேட் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வழிகாட்டுகிறது. 3வது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தியானிக்க வழிவகை செய்கிறது. நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு, சில நேரங்களில் நம்ம அதை மறந்துடுவோம். ஆனால் அந்த சங்கீதங்களை வாசிக்கும் போது செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தியானிக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு உதவியுள்ள ஒரு பாத்திரமாக இருக்குது. ஸோ இதான் 3 அடிப்படை நன்மைகள் இந்த சங்கீதங்கள் மூலமாக நம்ம பெறுகிறோம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லாத போராட்டம் இல்லாத வாழ்க்கையை சுட்டி காட்டவே இல்லை. எல்லா வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கும். சங்கீதக்காரர்கள் எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்தது. ஏன் சங்கீதம் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு புக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இருக்குது, நடந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அது வந்து ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் நம்ம கூட வந்து நம்முடைய வழி நடத்துறாரு, கேட்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உண்மையான உணர்வுகளை தேவனிடத்தில் நம்ம வெளிப்படுத்தணும். என்றைக்குமே மறைச்சு வச்சுட்டு ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குதா நம்முடைய இருதயத்தில் என்ன ஃபீல் பண்ணுறோன்றது அவருக்கு எல்லாமே தெரியும். பட் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவும் அவர்கிட்ட உண்மையான உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சங்கீதங்கள் வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சங்கீதங்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சங்கீத புத்தகங்களை வாசிக்கும் போது, மெடிடேட் பண்ணும்போது, தியானிக்கும் போது இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வச்சு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இனி ஒரு அப்ரோச் வந்து சங்கீதங்களை பார்ப்பீங்க. இன்னும் உங்களுடைய லைஃப்பில் பர்சனல் டிவோஷன் லைஃப்பில் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைக்குள்ள இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஸ்டடி டைமில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி இதுலேருந்து வர நன்மைகளையும் நீங்கள் வந்து சொல்லி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஸோ நம்ம ஜெபித்து முடிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க, இடைப்பட்டிருக்கிறீங்க. ஆவியானவரே, அதற்காக நன்றி. சரியான விதத்தில் நாங்கள் எப்படி வேதத்தை வாசிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டடியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றா நாங்கள் தியானித்துட்ருக்கிறோம், படிச்சுட்ருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சங்கீத புத்தகங்களை எப்படி சரியாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறத வாசிச்சிருக்கிறோம், ஆண்டவரே படித்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உண்மையான உணர்வுகளை உங்களிடத்தில் வெளிப்படுத்தி எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, சங்கீத புத்தகங்களை தியானிக்கிறது மூலமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள்
கிருபை தாங்க. இன்னைக்கு நாங்க கேட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்க ஒவ்வொருவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இது அநேகர் இன்னும் இதன் மூலமா பயன்பட நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றிலயும் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களுடைய கரத்தை பிடித்து இந்த இருளின் பாதைகளை மேற்கொள்ள அதிலிருந்து கடந்து வர எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீங்கன்றத இந்த சங்கீதங்களை நாங்க அறிந்து கொள்றோம்ப்பா. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம். எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறீங்க, நல்லவரா இருந்திருக்கிறீங்க, தயவுள்ள தேவனா இருந்திருக்கிறீங்க, கிருபையுள்ள தேவனா இருந்திருக்கிறீங்க. எல்லாத்திற்காகவும் உமக்கு நாங்க நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இந்த சங்கீதங்களை இனிமே நாங்க வாசிக்கும் போது நீங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து அதை மகிமைப்படுத்துகிற ஒரு நாட்களாக எங்க நாட்கள் மாற, எங்களுடைய டிவோஷன் டைம்ஸ் மாற எங்களுக்கு நீங்க கிருபை தரப்போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பைபிள் ஸ்டடி அநேகருக்கு இன்னும் பிரயோஜனப்பட நீங்க கிருபை தாங்க. கர்த்தாவே எங்களோடு பேசியிருக்கிறீங்க, ஆவியானவரே எங்களோடு வெளிப்பட்டிருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.